ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முலாம்பழம் வச்சு ஒரு டக்கரான ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம தாகமாக இருந்த டைமில் இருந்தாலும் இல்லை பசி எடுக்கிற டைமில் இருந்தாலும் இதிலிருந்து ஒரு டம்ளர் நம்ம அளவுக்கு குடித்தா போதும், நம்ம வயிறும் மனசும் நல்லாவே நிறைஞ்சிடும். வாங்க செய்யறது எப்படின்னு பார்த்துக்குவோம். இதுக்கு முலாம்பழம் ஒன்று நான் எடுத்திருக்கேன். இதுக்கு மஸ்க்மெலன்னு சொல்லுவோம், அப்புறம் மலையாளத்தில் ஷமாம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இதுக்கு பேர் இருக்குது. இப்போது நம்ம அதை கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அந்த சீடு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லைன்னா கத்தி வச்சோ நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு சீடு வேண்டாம். இப்போ அதை மாற்றிடலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற பல்ப் இருக்கும் இல்லையா, அதையே நம்ம எடுக்க போகிறோம். இதே மாதிரி ஸ்பூனோ இல்லைன்னா கரண்டியோ ஏதாவது வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதையே அந்த பல்ப்பு நாம் வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ ரெண்டுமே அதே மாதிரி பண்ணி அதோடய பல்ப் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டோம். இப்போது இது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு இதையே பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இதில் நான் தண்ணியெல்லாம் சேர்க்கலை. இதில் ஏற்கனவே தண்ணி கண்டென்ட் இருக்குது. உங்களுக்கு அதவா அரைப்படலைன்னா மட்டும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இடையில கொஞ்சம் கொஞ்சமாக அரைப்படாமல் இருந்தாலும் நமக்கு தப்பில்லை. நாம் அது சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும். கடிக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். அது ஊற வச்சா நாம் வேக வைக்கும்போது நமக்கு டக்குன்னு வெந்து கிடச்சிடும். அதனால தான் நான் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்து வரவும் நம்மளோட ஜவ்வரிசி நம்ம அதை சேர்த்திடலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோடய தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு எடுத்திருக்கேன். இப்போது அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதையை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துலேயே அது நல்லா புசு புசுன்னு நமக்கு வந்துடும். இது நம்ம உடம்புல இருக்கிற சூடு தணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது ஓரமாக இருக்கட்டும். இப்போது வேறொரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நம்ம கஸ்டர்ட் பவுடர்னால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கட்டையெல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், ஒரு லைட் எல்லோ கலர் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போது அது அங்கே இருக்கட்டும், ஓரமாக வச்சிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் எதில் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த கடாயை எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அடுப்பில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்திட்டேன். காய்ச்சாத பால் தான் நான் சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்கும் இல்லையா, அதுவுமே இதில் சேர்த்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பொடி இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் கட்டையெல்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. நம்ம கை விடாமல் இப்படி இறக்கிட்டே இருங்க. லைட்டாக கட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. அதனால கை விடாமல் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்திட்டேன். இப்போ அதையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா அழுத்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. இப்போது அடுப்பு நீங்கள் ஹை ஃப்ளேமில் போடாமல் லோ ஃப்ளேமிலே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட முலாம்பழம் அந்த பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதையே நம்ம சேர்த்தி கைவிடாமல் ஒரு கை வச்சு நல்லா இலக்கிட்டே இருங்க. கட்டை பிடிக்காமல் நமக்கு இருக்கணும். அதுக்கு தான் இது ஒரு சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமிலேருந்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு ஃபுல்லாக கொதிக்காமல் ஒரு லைட்டாக கொதி வந்து நமக்கு பாருங்கள் நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரும். ரொம்ப திக்கும் இல்லாமல் ஓரளவுக்கு நமக்கு வரும். இந்த மாதிரி நல்ல குழகுழன்னு நமக்கு இருக்கும். இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு போதும். அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் வெளியிலே ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நாம் 1 மணி நேரம் நல்லா கூல் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போது நல்லா கூல் பண்ணி எடுத்துட்டோம். இதே வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ நமக்கு அது ஜில்லுன்னு தான் நமக்கு இருக்குது. இப்போது நம்ம
ஊற வச்சுருந்த நம்மளோட சப்ஜா சீடு இருக்கும் இல்லையா, அதையே சேர்த்து விட்டு நம்மளோட ஜவ்வரிசி தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனிப்பெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ரொம்ப இனிப்பு இல்லை, கொஞ்சம் மிதமான இனிப்பு தான் நான் போட்டிருக்கோம். உங்களுக்கு அதில் சர்க்கரையில் எவ்வளோ தேவைன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துற மாதிரி இருந்தாலும் சேர்த்திக்கலாம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அப்போது ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதே எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். இதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நம்மளோட முலாம்பழம் டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. இதையே நீங்கள் சம்மர் ட்ரிங்கு இல்லைன்னா சம்மர் ஜூஸு இல்லை ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் இதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து இல்லைன்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸுகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மர் டைமில் நம்ம தாகமாக இருந்தாலோ இல்லை பசியாக இருந்தாலோ இது ஒரு டம்ளர் போதும் நம்ம வயிறு நிரம்புறதுக்கு. இந்த ரெசிபீஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க, புதுசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபி ஆகிட்டு வரேன். டாட்டா, பாய்.